நான் உதவியற்று இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொஞ்சம் சகாயம் செய்தால் நலமாயிருக்குமே என்று நினைக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது 2 நாளாகமம் 12:7. அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். இங்க கர்த்தர் சகாயம் பண்ணலங்க, சகாயத்தை கட்டளையிடுகிறார், அதுவும் கொஞ்சம். எப்படின்னு பாக்கலாமாங்க. ரெகோபெயாம் ஆரம்பத்தில் தவறு செய்திருந்தாலும் பிற்பாடு தாவீது சாலமோன் வழியில் நாட்டை நடத்தினார். எனவே அவர் ராஜ்யபாரத்தை தேவனும் திடப்படுத்தினார். 1ஆம் வசனத்தில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பிறகு அவனும் அவனோடு குழந்தை இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். எனவே தேவனும் எதிரிகள் கையில் அவர்களை விட்டுக் கொடுப்பதாக சொன்னார். உடனடியாக 7ஆம் வசனத்தில் அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். அதை கண்ட கர்த்தருடைய வார்த்தை செமையா என்ற தீர்க்கதரிசிக்கு உண்டாக்கி, நீங்கள் உங்களை தாழ்த்தினீர்கள், எனவே உங்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கொஞ்சமாய் உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணினார். எதிரியானவன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொக்கிஷங்களையும் பொன் பரிசைகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ராஜாவும் அதற்கு பதிலாக வெண்கல பரிசைகளை ஏற்படுத்தி அதற்கு நடக்க வேண்டிய காரியங்களை சீராக நடக்கிறதா என்று பார்த்தார். உடனே கர்த்தருடைய கோபம் இன்னும் தெரிந்தது. அவன் தன்னை தாழ்த்தபடியினால் இன்னுமாக சில காரியங்கள் சீராக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமாங்க, சொல்லுவாங்கல்ல, காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் நமக்கு சில ஆபத்துகள் துன்பங்கள் வருதுன்னா கர்த்தரிடத்துல போய் நிப்போம். கர்த்தர் அதுல இருந்து நம்மள விளக்குன உடனே மறந்து போயிருவாங்க. நம்ம என்ன பொருத்தனை செஞ்சோம், கர்த்தரோட நியாயப்பிரமாணம் என்றதை மறந்து நம் போக்குல போக ஆரம்பிப்போம். சில நேரங்கள்ல தண்டனைகள் நமக்கு இதுக்குதாங்க வருது. ஆனா அந்த நேரத்தையும் நம்மை நாம் கர்த்தர் முன்பாக தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு கொஞ்சம் உதவி செய்வார். இன்னுமாய் நம்மை தாழ்த்தும் போது அழிந்து போன காரியங்களை கர்த்தர் இன்னும் கொஞ்சம் சீராக்குவார். ஏனென்றால் அவருடைய கோபம் நம்மை விட்டு தணிந்து போவாங்க. வானத்தையும் பூமியும் படைத்த மிகப்பெரிய கர்த்தரிடத்துல நமக்கு என்னங்க ஈகோ? ஆமா கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை மறந்து தவறு செய்துட்டேன்னு நம்மை நாம் தாழ்த்தும் போது நமக்கு அவர் உதவி செய்து சீரற்று போயிருக்கிற நம் காரியங்களை அவர் சீர்படுத்தி மீண்டுமாய் அவர் நம்மை உயர்த்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என் ஆபத்தில் எனக்கு உதவி, என்னை உயர்த்தியதை நான் மறந்து உலக போக்கில் போய்விட்டேன், சீரழிந்து விட்டேன் ஐயா. எப்பொழுதும் என் காரியங்களை சீர்படுத்தும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும், என்னோடு இரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.